That's it, bro. அவ்வளோதான். I quit. This is my last ever video on this channel. Just யோசிச்சு நான் உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் 1 இயராக நான் வீடியோ போடல. அண்ட் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க என்னோட போஸ்ட்லாம், ப்ரோ எங்கள் வீடியோ போடல. சில பேர் வந்து இன்ஸ்டாவில் டிஎம்ஸ் அனுப்புனீங்க, சில பேர் எனக்கு இமெயில் அனுப்புனீங்க, ப்ரோ ஏன் வீடியோஸ் போட மாட்டேறீங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம வீடியோஸ் போட நிறுத்தினாலும் மக்கள் வந்து இவ்வளோ ரசிச்சு நம்மளோட ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்களே அப்படின்ட்டு, அண்ட் இவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. அதெல்லாம் ஓகே, ஃபைனாக தான் இருந்துச்சு. பட் என்ன ஆச்சுன்னா ஐ ஜஸ்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு நான் போதும் ப்ரோ. நான் என் லைஃப்பில் ஒரு நல்ல இடத்துல இருக்கேன், நான் இம்ப்ரூவ் ஆகிட்ருக்கேன். நான் என் லைஃப்பில் நான் பண்ணுற பேசிக்ஸ்லாம் நான் ரொம்ப நான் வீடியோஸ்லாம் போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல வருஷமாக நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன். 2012 ஆரம்பித்தேன் ஜிம் போகிறது. நான் கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக நான் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். டயட் அப்பப்போ ஸ்லிப் ஆவேன். பட் நான் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நான் வந்து என் லைஃப்பில் நான் கரெக்டாக தான் பண்ணிருக்கேன். அண்ட் நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, லாஸ்ட் இயர் வந்து நான் தொடர்ந்து போட்டுட்டு இருந்தேன்ல, அந்த டைம் வந்து என்ன இருந்துச்சுன்னா நான் ரொம்ப ஒரு சைக்கோ மாதிரி ஆகிட்டேன். வீடியோஸ் போடணும், சேனல் தான் ரொம்ப முக்கியம், வீடியோஸ் போட்டே ஆகணும், எவ்ரிடே ஒரு வீடியோ, இல்லாட்டி வீக்லி 2 வீடியோ, வீக்லி 3 வீடியோ அப்படின்ட்டு. அப்புறம் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசுறதில்ல, என் ஃபேமிலி கூட பேசுறதில்ல, அவங்களையும் வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு நான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு ரொம்ப பைத்தியம் பிடிச்சிச்சு. அப்படியே டோட்டலி ஓவர்போர்ட் போயிட்டேன். அண்ட் ஒன்ஸ் அந்த வீடியோ போடுறது நிறுத்தினதுக்கப்புறம் தான் நிறுத்திட்டு நான் நார்மல் லைஃப்க்கு வாட் வீடியோஸ்லாம் தேவையில்ல அப்படின்னு நான் போனதுக்கப்புறம் பார்த்தா நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அதுக்கு முன்னாடி எப்பவுமே அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம், நமக்கு எதாவது பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டதுக்கப்புறம் ஐ வாஸ் ஜஸ்ட் ஹாப்பி. நான் குட் ஹேபிட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். எஸ், அஃப்கோர்ஸ் குட் ஹேபிட்ஸ் நான் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். ஜிம் பண்ணி ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பட் அகெயின் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. எல்லாருக்கூடையும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. கேர்ள் ஃப்ரெண்ட், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் வந்து நல்லா பேசிட்டு ஃபன் பண்ணிவிட்டு லைஃப்பில் ஹாப்பியாக இருந்தேன். அந்த ஒரு பொசிஷனில் தான் அல்டிமேட்டாக நம்ம இருக்கணும். ஓகே, ஹாப்பினஸ் தானே முக்கியம். நம்ம ஒரு ஹாப்பியாக ஃபுல்ஃபில்டாக இருந்தால் தான் நம்ம மற்ற ஏரியாஸ் ஆஃப் லைஃப்பில் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுதான் என்னோட பாயிண்ட். அண்ட் வீடியோஸில் ஆல்மோஸ்ட் நான் சொல்லி முடிச்சிட்டேன் ப்ரோ. எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு. பேசிக்லி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னாலே ஒரு 4 விஷயம் தான். சிம்பிள், ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா டயட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், க்ளீனாக டயட் சாப்பிடுங்க, போய் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்கள், பாடி ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அண்ட் லாங் டேர்ம் கோல், ஒரு 10 இயர் கோல் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்ட்டு அதை பிரேக் டவுன் பண்ணி ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், நான் சொன்ன மாதிரி சீசன்ஸில் லைஃப் வாங்க. அண்ட் எவ்ரி சிங்கிள் டே வந்து என்ன பண்ண போகிறோம். ஓகே, 10 இயர்ஸ் நம்ம 30 இயர்ஸ் ஓல்டு 40 இயர் ஓல்டாக ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கி என்ன பண்ணணும், எவ்ரி டே போய் ஒரு 1 hour ஜிம் செஷன் இல்லை வெளியே போய் ஓடணும். அந்த மாதிரி இட்ஸ் சிம்பிள், தட்ஸ் இட். அண்ட் பேட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணாதீங்க. டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ஸ்மோக். அண்ட் உங்களுக்கே தெரியும் பேட் ஹேபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்ட்டு. சோஷியல் மீடியா அடிக்ஷன் அண்ட் வாட் எவர் இட் இஸ். அதில் இருந்து நீங்கள் மேனேஜ் பண்ணி முடிஞ்சிருச்சு. இதுதான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். சிம்பிளாக இவ்வளோ தான் இருக்குது. வேறு என்ன சொல்கிறது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி. ஸோ நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட் எல்லாத்தையுமே வந்து நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் நான் தெளிவாக சொல்லி முடிச்சிட்டேன். அண்ட் அவ்வளோதான். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தோணுது. அண்ட் இப்போது டு பி ஆனஸ்ட் இப்போ எனக்கு டைம் இல்லை, அதுதான் உண்மை. எனக்கு ஒரு ஃபுல் டைம் ஜாப் இருக்குது. டெய்லி நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், நான் ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன். காலைல ஏஞ்சி வேலைக்கு கிளம்பி போயிட்டு வரது தான் டைம் இருக்குது. வீக்கெண்ட் வந்து நான் கொஞ்சம் சில் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். வந்து வீடியோஸ்லாம் போட்டுருக்க முடியாது. அண்ட் இந்த வீடியோஸ் அப்படியே போட்டு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் வருது. அப்படியே பயங்கரமான தமிழ்நாட்டில் அப்படியே ரெவல்யூஷன் புரட்சி கிளம்புது, நம்ம வீடியோஸ் உலகத்தையே மாற்றுது அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஓகே ஏதோ ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். நான் போது ஒரு 10 பேர் பார்க்குறீங்க, அதே 10 பேர் தான் எல்லா வீடியோவும் பார்த்துட்ருக்கீங்க, அதே 10 பேர் தான் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ வாட்ஸ் த பாயிண்ட்? ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஃபயர் வேணும்ல இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. அது இல்லாமல் போச்சு. ஸோ pretty much that's it. I'm just too busy. இப்போது நான் ஒரு க்ரோன் அடல்ட் ஆகிட்டேன். எனக்கு ஒரு லைஃப் இருக்குது, நான் ஃபேமிலி எல்லாத்தையும் நான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுதான் என்னோடய ப்ரையாரிட்டியாக இருக்குது. யூடியூப் அண்ட் கான்டென்ட் க்ரியேஷன்லாம் எனக்கு அவ்வளோவா ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஸோ அப்பப்போ வந்து ஒரு வீடியோ போடலாம் அப்படி இப்படின்றத விட எனக்கு ஜஸ்ட் இந்த சேனலே நான் கம்ப்ளீட்டாக இழுத்து மூடுறேன். சொல்லப்போனால் அந்த சேனலை டெலீட் பண்ண போகிறேன். அவ்வளோதான் ப்ரோ. ஜஸ்ட் அந்த மோட்டிவேஷன், அந்த ஸ்பார்க் எதுவுமே இல்லை. அவ்வளோதான். பெருசாக இவ்வளோ தான். இது உங்கள்கிட்ட நிறைய பேர் வந்து என்னை ரசித்து பார்க்குறீங்க, ரசித்து வந்து கேட்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க அண்ட் இமெயிலாம் அனுப்புறீங்க. ஸோ உங்களை மதித்து மற்றவங்களாம் விட்டுருவோம். ஜஸ்ட் என்னை ரசித்து பார்க்குற உங்களுக்கு மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட ஒரு லாஸ்ட் மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ pretty much that's it. And goodbye forever. நேரில் எங்கேயாவது மீட் பண்ண முடிஞ்சால் நம்ம பார்ப்போம். மற்றபடி that's it bro. Simple. Okay, bye.